சிறந்த பக்தனையும் தர்மம் செய்பவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கர்ணன் பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர்களை மட்டும் ஏன் கடவுள் இவ்வளோ சோதிக்கிறார்? இந்த பூமியில் அவங்களால சந்தோஷமாக வாழவே முடியாதா? யாரால சந்தோஷமா? கடவுளுடைய தவறா இவங்களுடைய தவறா? சிறந்த பக்தர்கள் பார்க்குறோம், நம்ம சொல்ல கடவுள் சோதிக்கிறோம். ஒன்றா இரு, பக்தனா இரு, தர்மவானா இரு. ஆனால் கடவுள் உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாரா? எப்போ அது மனிதன் தானே தொல்லை கொடுத்தான். உன்னுடைய தாய் தப்பு தானே உன் பிறப்புக்கு காரணம். கர்ணனுடைய பிறப்புக்கு யார் காரணம்? குந்தி தானே காரணம். அப்போ கர்ணன் என்ன பண்ணுவான்? கடவுள் என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி தவறுகளை செய்துட்டு கடவுள் மேலே போடக்கூடாது நம்ம பழி. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவன் செய்கிற தவறை ஒத்துக்கிறதே கிடையாது. ஒன்று விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போட்டுடுவான். இது தான் மேலே தான் செய்த தவறை தான் செய்தேன், இது தப்பு தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. யாருன்னா ஒத்துக்கிறேன்னா ஒத்துக்கவே மாட்டோம். ரெண்டு மேலே போட்டுருவோம், இதே விதிங்க அப்படின்வான், இல்லை கடவுள் மேலே போட்டுடுவோம். அது மாதிரி தவறு. அது நான் செய்த ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணேன், ஆமாம் அவன் தப்பு தானே பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கணும். அந்த மனோபாவத்தை நீ உருவாக்கிக்கணும். அதை போட்டு கடவுள் வந்து மனுஷனுக்கு எந்த தண்டனை, பக்தனுக்கும் தண்டனை கொடுக்குறதில்ல, கடவுளுக்கும் தண்டனை கொடுக்குறதில்ல. இப்போ பக்தனுக்கு கடவுள் தண்டிக்கிறார், சோதிக்கிறார், தண்டிக்கிறார். தண்டனைன்றது வேறு, சோதனைன்றது வேறு இல்லையா? வேறு வேறு தானேம்மா? ஆமாம்மா. அப்போது பக்தர்களுக்கு வந்து சோதனை கொடுப்பார் கடவுள். எப்படி கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கணும். கடவுள் வந்து எந்த பக்தனையும் சோதிக்கிறது கிடையாது, தண்டனை கொடுக்கறது கிடையாது. ஆனால் சோதனை உண்டு. ஏன் சோதனை உண்டு அப்படின்னா, இப்போது நீ ஒரு கம்மல் போட்டுருக்க, இது தங்கம். இந்த தங்கம் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது இல்லையா? தங்கம் பூமியில் தானே வருது. ஆமாங்க ஐயா. அப்போ பூமியிலேருந்து எடுக்கும்போது தங்கம்னு தெரிஞ்சு போச்சு. அதை அப்படியே போட்டுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? தங்கம் தானே, அப்படியே மாட்டிக்கலாமே, மாட்டிக்க முடியாது. அப்போது அந்த தங்கத்தை புடம் போடணும். புடம் போடுறது எத்தனை முறை புடம் போடுறோம்? ஒரு தங்கத்தை 6 முறை புடம் போடணும். 6 முறை புடம் போட்டோம்னா அதில் இருக்கிற அழுக்கு அத்தனையும் போயிடும். அப்போ அது சுத்த தங்கமாகும். சுத்த தங்கமாக ஆகும்போது அதில் செம்பு கலந்து ஆபரணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு பக்தனை கடவுள் சோதிக்கிறதுக்கு காரணம் அந்த சுத்த தங்கமாக ஆகணும். அவன் இடையில் மனம் மாறிடக்கூடாது. இந்த சோதனையெல்லாம் தாங்கி என்னிடம் வருவானா? அப்படி வந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக பக்தனுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது, சோதிக்கிறார். இந்த தங்கத்தை புடம் போடுற மாதிரி ஒரு பக்தனை இறைவன் புடம் போடுறான். அந்த புடத்தில் எல்லாத்தையும் மீறி அவன் வரும்போது இறைவனோட கலக்கிறான். இதாம்மா பக்திக்கும் இதுக்கும் வித்தியாசம். எந்த பக்தனையும் கடவுள் தண்டிக்கிறதே கிடையாது. ஆனால் எல்லா பக்தனுக்கும் எப்போ நீ இறைவனை நெருங்குறியோ உனக்கு சோதனைகள் ஏராளம் வரும். எல்லாத்தையும் தாங்கணும், மனம் மாறிடக்கூடாது இடையில். அதனால் இறைவன் உனக்கு அந்த சோதனை கொடுப்பான். ஆனால் இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் உலக வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வான். அவனை பார்க்கும்போதே ஓ இவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா எந்த மகானாவது பணக்காரன் இருந்துக்கிறேன்னா, எந்த மகானாவது கோடீஸ்வரன் இருந்துக்கிறேன்னா, எந்த மகானாவது 2 பில்டிங் வச்சுருந்துக்கிறான்னா, எல்லா மகானும் பிச்சைக்காரனான் தான். பற்றற்று இருந்தால் தான் பற்றற்றவனை பற்றி கொள்ள முடியும் இல்லையா? உலக பற்று இருந்ததுன்னா கடவுளை பற்ற முடியாது. உலக பற்று இருக்கிறவன் உலகத்தில் செழுமையாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் எவன் சாப்பாட்டுக்கே வழியில் 24 மணி நேரம் கடவுளே நினச்சிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டு. இது சோதனைன்னு பேர், தண்டனை இல்லை. இந்த பூலோகத்தில் தான், இந்த பூமியில் தான் மனிதனால் முக்தி அடைய முடியும்னு சொல்கிறாங்க. பல மகான்கள், சித்தர்கள் எல்லாரும் முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் இந்த வாழ்க்கையில் ஒரு படி மேலே போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். முடியாதும்மா. வாழ்க்கையில் ஒரு படி மேலே போயிடுங்க, 4 படி கூட மேலே போயிடுங்க. ஆனால் ஞானத்தில் அரை படி கூட மேலே வைக்க முடியாது. வாழ்க்கையில் 4 படி கூட உயரத்தில் இருப்பீங்க அடுத்தவங்களை விட. ஆனால் ஞானத்தில் அரை படி கூட வைக்க முடியும். ஏன்னா ஞானத்தினுடைய படியில் காலை வைக்கணும்னா நீ முதல்ல எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தீனா தான் உனக்கு வரும். நீ எல்லாமே வேணுன்றவங்களுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு படி இல்லை, அரை படி கூட காலை வைக்க முடியாது. இது ஒன்றா சும்மா ஏமாத்திங்களாம். நான் ஞானிங்க ஒரு வேஷம் கட்டிட்டு தெருக்கூத்தில் ராத்திரியில் பொம்பளை வேஷம் போடுவாங்க, எல்லா வேஷமும் கட்டுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சோத்துக்க வழியில் டீக்க வழியில் அது போய் நிற்பாங்க.
அந்த மாதிரி பகலெல்லாம் இந்த ஞான வேஷம் போட்டு கூத்தாடிட்டு ராத்திரி வீட்டில் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுறது. இது மாதிரி இல்லை ஞானம். ஞானம்னா ஞானமாகவே இருக்கணும், நீ மாறணும். நீ அப்படி மாறணும்னா அரைப்படி கூட கால் வைக்க முடியாது. காலை வைக்கணுன்னா உலக விஷயத்தெல்லாம் இழக்கணும் நீ. அதை அப்போ தான் மற்ற எல்லாம் இல்லைன்னா நீ மற்ற விஷயத்தில் உலக விஷயத்தில் ஒரு படி இல்லை 4 படி கூட முன்னேறலாம். சொல்லுமா. நன்றி ஐயா. அப்படின்னா வந்து நம்ம ஐம்புலன்களை அடக்கணும்னா அதுக்கு என்ன வழிகள் ஐயா? வேற ஏதோ வழி? குரு கிட்ட போய் சொல்கிறபடி நடக்கணுமா, அப்போ தான் ஐம்புலன் அடக்க முடியும். சும்மா எல்லாம் ஐம்புலன் அடக்குனா துபாய் போயிடுவோம் நம்ம. அதனால் சாத்தியமே கிடையாது மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை, உன் மூச்சு தானே அது. ஆமாங்க. ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு உன்னை ஃபுல்லாக மூடிட்டா உன் மூச்சு உங்கள்கிட்ட தானே இருக்குது. உயிர் இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? இதெல்லாம் யோசிக்கணும். உன் மூச்சு நீ தான் கண்ணாடி போட்டிக்குள்ளக்கிற, ஆனால் உன் மூச்சு இருக்கணுமே. ஆனால் செத்து போயிருக்கிறிய. ஏன் செத்து போகிற? மனிதனுடைய மூச்சும் இறைவனுடைய மூச்சும் கலந்தால்தான் மனிதன் உயிரோடு வாழ்வான் உலகத்தில். இறைவனுடைய மூச்சு இங்கே உலகத்தில் இல்லைன்னா மனிதன் உயிரினன்னு ஒன்று இருக்காதுமா. அதனால் கண்ணாடி போட்டியில் உன்னை போட்டின உடனே இறைவனுடைய மூச்சு தொடர்பு உனக்கு கிடைக்கல, அதனால் நீ செத்து போகிற. இப்படி தான் அப்துல் கலாம் செத்து போயிட்டார். அவருக்கு தேவையானது அந்த ஆக்சிஜன் அங்கே கிடைக்கல, அவருடைய மூச்சு கிடைக்கல, இறைவனுடைய மூச்சு கிடைக்கல, அதனால் அவர் இறந்துட்டார். அதனால் மூச்சு அடக்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. உன் மூச்சு என்ன மூக்க பிரச்சனை இருக்கும், ஒரு அவர் முடியுமா? செத்து போடுவார். அதனால் இதை அடக்கிறது இல்லை, அதுவாக அடங்கணும். அடங்கணும்னா நல்ல குருக்கிட்ட போய் முறையான உபதேசங்கள் வாங்கி குரு சொல்கிறபடி வாழ்ந்தினால் அது அடங்கும். ஐம்புலன் அடங்கும். ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். ஆரியன் நல்லான் குதிரை இறந்துன்னுவார். ஆரியன்னா ஆன்மா. அது ரொம்ப தங்கமாக அந்த எந்த பாவ புண்ணியமும் பண்ணுறதில்லை உலகத்தில். ஆனால் அந்த மனம்தான் பண்ணினுது. அதனால் ஆன்மா நல்லதாகுது. ஆனால் மரண தருவாயில் இந்த மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்துக்குன்னு பிறப்பத்துக்குன்னே இருக்குது, இது பண்ண பாவத்துக்காக அப்படின்வார். அதனால் சொல்கிறாரு, ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார்லை. அந்த மூச்சை வந்து பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைடா. சரிப்பா, இது பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எப்படி தான்ப்பா பிடிக்கிறது அப்படின்னா நல்ல குருக்கிட்ட போகணும். அவர் குரு சொன்னபடி நடக்கணும், அப்போ தான் அந்த மூச்சு நிற்கணும். அதனால் சொல்கிறாரு, ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னு. அந்த குரு சொன்னபடி போய் நடந்துக்கினீங்கன்னா அந்த மூச்சை அடக்கிடலாம். இல்லைன்னா நீ ஏன் அடக்க முடியாது, அடந்தீங்கன்னா நீ போயிடுவ அப்படின்றாரு. அதனால் இது நானே ஐம்புலன் அடைக்கிறேங்க, எனக்கு ஐம்புலன் அடங்கி போச்சுங்க அப்படின்னு சும்மா சொல்லினுக்கலாமே தவிர நிஜத்தில் சாத்தியமே இல்லை மாதிரி. மதத்தில் இன்னைக்கு தான் அவங்க சபை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாருமே வந்தாகணும். அந்த முறையை பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு, இப்படி உட்காந்து தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இஸ்லாமியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் 12 மணி ஆனால் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு கொடுக்குற. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாது, எப்படி இருக்கணுங்கிறது. ஏன் அந்த இந்து மதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம்? சுதந்திரமான மதம் இது. அது ரெண்டுமே கம்பெனி மாதிரி. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வர முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட 2-3 பாய்ங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. உபதேசம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு குரூப்பை வீட்டாண்டு போயிடுச்சு. அவங்க மறுமாதம் வரவே முடியல இல்லையா. கிறிஸ்டினுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. உடனே அவங்களுக்கு பெரிய டார்ச்சர் அது. ஆனால் அவங்க கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயே ஆகணும், வெள்ளிக்கிழமைனா மசூதிக்கு போயே ஆகணும். ஆனால் உனக்கு சாமி என்னைக்கு என்ன கும்பிட்டுக்கிறியா, நீ எங்கேயும் எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி கோயிலுக்கு போகலான்னு போவேன். எனக்கு பேசிக்காக உருவ வழிபாடு இல்லை. உருவ வழிபாடு இருக்கட்டும், அருவ வழிபாடு, ஏதோ ஒரு வழிபாடு. ஆனால் கோவிலுக்கு இந்துக்கள் கரெக்டாக எந்த இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ சர்ச் கிறிஸ்டினுக்குறான், எவ்வளோ முஸ்லீமுக்குறான் அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லிவிடுவான், இத்தனை கிறிஸ்டின் இந்த ஊரில் இருக்கிறான்ட்டு. அந்த ஊர் மசூதியில் போய் கேட்டீங்கன்னா இவ்வளோ முஸ்லீம் இருக்கிறான். ஒரு இந்து கோயிலில் போய் இங்கே எத்தனை இந்துக்கிறான்னு சொல்ல பார்க்கலாம். கட்டுப்பாடு கிடையாதுமா, இது சுதந்திரம். நீ கும்பிடலன்னா போ. ஏன்னா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாயம் காசு கொடுக்குற இடம் இல்லை, இல்லை பயம்படுத்துகிற இடமும் கிடையாது. நீ கும்பிடலன்னா போ. என்ன கடவுள் வந்து உன்னை எப்போ எந்த மதத்துலையாவது கடவுள் வந்து என்னை கும்பிடுன்னு சொன்னானா? சொல்லலை.
மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கினா அவங்க கட்டுப்பாடாக ஒரு கம்பெனி மாதிரி வச்சுன்னு கட்டாயம் கும்பிட்டாகணும். இங்கேருந்து நீ வேறு மதத்துக்காரர்கிட்ட பேசக்கூடாது. கட்சிக்காரங்கிறான் தெரியுமா, ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் ஃப்ரெண்டு இருந்தா பேசினா இவன் கட்சி விட்டு எடுத்துருவான். திமுக காரங்கிறான்னு வச்சுக்கோ, அதிமுகவில் ஃப்ரெண்டு இருப்பான், அவனை இவனை 2 பேரும் ரொம்ப அந்நியமா பேசினா அதிமுகவில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திமுக காரங்கிட்ட பேசினா அதிமுகலேருந்து எடுத்துருவாங்க. திமுக காரனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திமுகலேருந்து எடுத்துருவாங்க. ஆனால் இந்த காங்கிரஸில் இருக்கிறான் தெரியுமா, அவன் எங்கே போய் பேசினாலும் எவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி இது இந்து மதம். நீ யார் எந்த கோயிலுக்கு வேணா போய் கும்பிடலாம். எந்த கிறிஸ்துவனாவது இந்து கோயில் போவானா, எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா? ஆனா இந்துக்கள் எல்லா கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவேன். வேளாங்கண்ணி என்ன கோயில், அம்மன் கோயில் அது. ஆனா அது கிறிஸ்துவ கோயிலை ஆக்கி வச்சுங்கிறாங்க. ஆனா எல்லா இந்துக்களும் அங்கே வேளாங்கண்ணி போய் கும்பிடுவான். பாரிஸில் இருக்கிற சர்ச்சி அந்தோனாரி கோயிலில் எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான். நாகூரில் இருக்குது அது என்ன தர்கா, இந்து தர்காவா? எல்லா இந்துக்களும் அந்த தர்காவுக்கு போய் வருவான். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் இந்து கையெழுத்து கும்பிடுவான். மற்ற 2 மதத்துக்காரன் அவன் சொல்றது மட்டும்தான் கடவுள், மதம் சொல்றதுதான் கடவுள் இல்லைன்னுவான். அதனால அது ஒரு கட்டாயம், ஜெயிலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அது சாட்டை அடிப்பான் வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா. இல்லை நீ எங்கன்னா போய் எங்கன்னா கும்பிடு. அதுலேருந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிச்சு. அந்த கிறிஸ்துவ பொண்ணை இந்த இந்து பையன் இந்துவா மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? இவன் தான் கிறிஸ்துவனா மாறணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையெல்லாம் வச்சு அலங்கோலம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இந்து பையன் முஸ்லீமா மாறிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இந்து எங்கேயாவது கிறிஸ்டினை மாத்தனான்னு சொல்லு, ஒரு முஸ்லீம் பொண்ணை மாத்தனான்னு சொல்லு. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது அது. இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழறது. உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான். ஓ, ஆன்மீக தேடல வந்து இந்து மதத்துல தானே. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்து மதத்தில் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? எத்தனை பேர் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? ரமண மகான் இருந்தாரு. அங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதக்காரெல்லாம் போய் அவர் இருவாட்சி கொகையில் உட்காந்து தியானம் பண்றான். நம்ம இந்துக்களை உட்காந்து துண்டு பீடி வச்சுங்கிறான். அதனால இந்துக்கள் என்ன போய் சாமி கும்பிட்றாங்க ஒஸ்தின்னு நினச்சிக்காத, கிறிஸ்துவெல்லாம் கேவலமான நினச்சிக்காத, முஸ்லீம் எல்லாம் எல்லாத்துலேயும் அயோக்கியம் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் யோகியனும் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் கெட்டவன் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருக்கிறான். ஆனால் மதம்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள். மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். மதம்ன்றது கட்சி மாதிரி, கடவுள் இருந்தது இந்த எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, மனுஷன் கட்டுப்பட்டவன். சொல்லு. இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம்ல, ஆமா, இந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள். ஆமா, நீ பாடம் படிச்சதால் தானே மாற்றம் வந்தது, படிக்கிறதுக்கு முன்ன வராது. அது வந்து படிச்சாதான் மாற்றம் வரும். படிக்கிறதுக்கு முன்ன அவன் பண்றதுதான் கரெக்டுன்னு போவான். இப்ப மாற்றம் பண்ணனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க பசங்க கிட்ட எல்லாம் நாம சேஞ்ச் வித்தியாசமா தெரியணும்ல. ஆமா, நீ வேறுபாட்டு நிப்பிய அவங்களெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்றேன்? வானான்னு விட்டுட்டு வந்துடுறேன். புருஷனை கூப்பிடு, உள்ள தள்ளு, கதவு மூடு, 2 சாத்து சாத்திட்டு வந்துட்டு. ஒண்ணு என் பாதிக்கு வா, நான் உன் பாதிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான். உனக்கு அவன் அந்த ஆள் ஒண்டிதமா தடையா இருந்தாதான் பிரச்சனை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் தடையா இருந்தா உனக்கு ஒண்ணு இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இருந்தா மத்தவங்க எல்லாம் தாய் தாப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் தடை. கல்யாணம் ஆச்சுன்னா கணவன் ஒத்து வச்சுட்டா உனக்கு தடையே கிடையாது. போ, அது ஒரு ரயில்வேல வேலை செய்யற வீட்டுக்காரன் உனக்கு நல்ல பாஸ்போர்ட் அனுப்பிச்சுட்டுப்பா. உன்னை துட்டு வாங்கிட்டு வாட்டி வரும்போது கோயிலுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு இல்லைங்க, இப்ப மத்தவங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலயும் குறை சொல்லிருப்பாம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு சைக்காலஜி டாக்டர் நீ வந்து. ஆமா, ஏன்னா உன்னை மெண்டல் மாதிரி ஆகிடுவாங்க அவங்க. அதான் நீ மெண்டல் ஆகல, நீ தைரியமா இரு. அவங்க பார்த்தாதான் எனக்கு லூஸ் மாதிரி தெரியுது. இல்ல, அப்படித்தான் தெரியும். இந்த இரண்டவன் கண்ணுக்கு மண்டலா பேயின்ற மாதிரி உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. அதனால உன்னை டாக்டர் கிட்ட இட்டு பார்ப்பேன். நீ என்ன சொல்லு, வாங்க வாங்க நான் தான் உங்களை இட்டு போகணும்னு சொல்லிடு. அதனால யாரை கண்டும் பயப்படக்கூடாது. ஊரு அப்படிப்பட்ட இவரை ராமகிருஷ்ண பரமஹம்சரை இந்த ஆன்மீகத்துல போய் பேதி நிக்கவே இல்லை. அவருடைய நிலையை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச போச்சு, அந்த ஆளுக்கு, அந்த ஆள் பின்னாடி ஞானின்னு சுத்துறான்.
எல்லா காலகட்டத்திலும் எல்லா மகானையும் குறை சொன்னான், நம்மள சொல்ல மாட்டாங்களா? அதனால நீ அதெல்லாம் நீ போற பாதை உனக்கு மனசுக்கு உறுதியா இருந்ததுன்னா யார் எது வேணா சொல்லிட்டு நான் போற பாதை போய் நேர்பன் போ, அதுதான் கரெக்டு. இந்த துக்காராமன் ஒருத்தர் இருந்தார், பெருமாள் பக்தர். அவரை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீ சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளுங்க, அவர் என்ன சொல்லிட்டாங்க, நல்ல மொட்டை கிட்டெல்லாம் அடிச்சு கழுது மேலே உட்கார வச்சு இந்த இருக்கிற காய்கறியெல்லாம் ஒரு மாலை மாதிரி அவருக்கு போட்டு அனுப்புகிறாங்க. அவர் பொண்டாட்டி பார்க்குது, வயிறு எரிஞ்சு அழுவுது. என்னங்க இந்த மாதிரிலாம் கோலம் பண்ணி உங்களை அனுப்புகிறாங்களே அப்படின்னு அவங்க சம்சாரம் அழுதுக்குன்னே கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அவங்க சம்சாரத்துக்கிட்ட, நான் நினச்சேன் நம்ம கல்யாணத்துக்கு குதிரை மேலே ஊர்வலம் வரலான்னு, நம்மக்கிட்ட வசதி இல்லை, அவங்களே செலவு பண்ணி கழுது மேலேயான அமைச்சிருக்கிறாங்க. என்ன காய்கறி வாங்க கூட நமக்கு துட்டு இல்லை, அதை மாலையை போட்டு வச்சு குழம்பு வைக்கினாரு. அந்த மாதிரி போனி இல்லை, எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து லூஸுன்ட்டாங்க. இல்லை, அப்பப்போ லூஸ் ஆகும், சரியாக போயிடுவார் அவர். மற்றவங்க மட்டும் லூஸாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் திட்டும்போது ஒரு மனுஷனை வந்து நாயேன்னு திட்டுறாங்க, அது எதனால் சாமி அப்படி? ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய செயல்களை வச்சு ஒரு வரலாறு எழுதுவாங்க. அப்படி எழுதிக்கினே வரும்போது, இது அவங்களுக்கு சொல்லலை, நான் என்னுடைய கணிப்பை நான் சொல்கிறேன். நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதுறதுக்கு பதில் நாய் நன்றி உள்ளதுன்னு மறந்து எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாய் நன்றி கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் நன்றி கெட்டதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரமத்தில் 10 நாய்க்கு கேக்கு வாங்கி வந்து போட்டுன்னுக்கிறேன், 3 கிலோ 2 கிலோ. ஏன் போடுறேன்னா அது நன்றி உள்ளதுன்னு நான் போடலை, அது ஒரு உயிர் என்னை நோக்கி நிற்கிது, அதுக்காக பசிக்கு போட்டுன்னுக்கிறேன். அது நன்றி உள்ளதுன்னு போடல. ஏன் அது நன்றி இல்லாததுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பிரி வைக்கா வாங்கி ஒரு ரோட்டில் நடு ரோட்டில் பிரித்து விட்டீங்கன்னா 50 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும், ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி அரிசி அள்ளி போட்டீங்கன்னா 10 குருவிகள் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் இல்லையா? ஒரு பொடி சாதம் வச்சிங்கன்னா 10 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் ஒரு பொடி சாதத்தை வச்சின்னா தன்னால் சாப்பிட முடியலன்னாலும் தான் குட்டிக்கு கூட விடாது. இப்போ மனிதனை நன்றி கெட்டவன்னு மனுஷன் சொல்லிங்கிறான், அவன் அறியாமையில் இருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் எந்த ஊரோ நான் எந்த ஊரோ, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, நான் ஏதோ தற்செயலாக அந்த ஊருக்கு வரேன், என்னை பார்த்துட்டீங்க, நீங்கள் நன்றி கெட்டவன் தானே, என்னை பார்த்தா பார்க்காத மாதிரி தானே போனோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாமி வாங்க சாமி சாப்பிடுங்க, சாமி டீ சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்கன்றீங்க. ஆனால் உங்களை நன்றி கெட்டவன்றான். மனித இனத்தோட மனித இனம் சேர்றவனையே நன்றி கெட்டவன் சொல்லிட்டு தன்னுடைய இனத்தையே சேர்க்காத நாயே நன்றி உள்ளதுன்றான். இது இந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடை வாசப்படியிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். இவன் எப்படிடா நன்றி கேட்டதுன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வந்தால் இதுக்கு வால் ஆட்டுதுங்கண்ணா. நன்றி உள்ளதா இருந்தால் எல்லா மனுஷன் திருடம் வந்தால் கூட வால் ஆட்டணும் இல்லையா? அது அப்படி ஆட்டுறதில்லை, போட்டவனுக்கு மட்டும்தான் வால் ஆட்டின்னுக்குது இல்லை? பாரிஸ் பக்கம் போனால் ஒவ்வொரு கடை வாசப்படிலையும் ஒவ்வொரு வாட்ச்மேன் உட்காந்துப்பான். ரோட்டில் போகிறவனெல்லாம் சாமி வாசார் அந்த ஹோட்டலுக்குன்னு கூப்பிடுவான். அந்த ஓனர் சரியான சம்பளம் கொடுக்கலன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூட்டினுப்பான் அதே வாட்ச்மேன் இல்லை? அவனும் தான் கூப்பிட்டான், அப்போ அவன் நன்றி இல்லாதவனா? அது மாதிரி நீ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எதிர் வீட்டில் இருக்கிறவன் நல்லா எலும்பு போட்டான்னா உன் வீட்டில் படுக்காது, நீ வளர்த்த நாய் அவன் வீட்டாண்ட போய் பார்த்துன்னுக்கும். அது எப்படி நன்றி உள்ளது? கூலிக்கு மாரடிக்கிற ஒரே ஒரு ஜென்மம் எதிரான நாய் மட்டும்தான். 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பசுமாடு வாங்கின்னு வந்தீங்கன்னா ஒரு 10 மாதம் பொறுத்து அந்த 10,000 பால் கறந்து உனக்கு துட்டா கொடுத்துட்டோம், அது கண்ணுக்குட்டியும் ஒன்று உற்பத்தி ஆக்கிடும். 10,000 வாங்கினோட மாடு உனக்கு துட்டும் கொடுத்துடுச்சு, 20,000 மிச்சமாக நிற்கும். 50 ரூபா கொடுத்து ஒரு கோழி வாங்கின்னு வந்ததுன்னா 2 மாதத்தில் உனக்கு 50 ரூபா முட்டையும் வச்சு போடுவான், 50 ரூபா கோழியும் மிச்சமாயிடும். ஆனால் இந்த நாய் 5,000 ரூபாய் கொடுத்து வலிச்சு வாங்கின்னு வந்து கட்டி அதுக்கு சோத்தை போட்டு வளர்த்தீங்கன்னா பக்கத்து ஊத்துக்காரனை கட்சி போட்டு உன்னை ஒட்டு கட்டிலே வந்து சாத்துவாங்க. இது நன்றி கெட்டதுன்றான்.
இது என்னன்னா மனுஷன் வந்து ஆதி மனிதனா போய்க்கினுக்குறான்னு அர்த்தம். நாயை வாசல்ல கட்டுவான், மனுஷன் பெட்ல படுப்பான். இது ஒரு காலம் இல்லையா? இப்ப நாயை பெட்ல படுக்க வச்சுட்டு மனுஷன் தரையில ஒண்ணு கிடக்குறான். இது ஒரு காலம் இல்ல? இது அவன் விருப்பம். இருந்தாலும் இதுதான் நன்றி உள்ளது உலகத்திலன்னு சொல்றது முட்டாள்தனம். ஒரு கோழி வளர்த்தீங்கன்னா ஒரு புல்லா போய் மேயுது, எங்க மேயுது, நீ ஒன்றும் தீனி போடல, ஆனா முட்டை மட்டும் உன் வீட்டுல தான் வந்து வைக்குது இல்ல? மாடு வாங்கி வளர்த்தீங்கன்னா ஊரெல்லாம் போய் மேயுது, எந்த வீட்லயும் போய் பால் கறக்குது, உன் வீட்டுல தான் வந்து பால் கறக்குது. அப்போ அதுக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு விசுவாசத்தோட இருக்குது நம்ம முதலாளிக்குன்னு. இது ஊரெல்லாம் போய் வம்பு வச்சுன்னு வந்து உன்னை உதப்பட வச்சு ஸ்டேஷன்ல வச்சு போய் விட்டுறது. புலி சிங்கம் கச்சா கூட பணத்தை வீட்டுக்கு கொடுப்பான், இது கட்சின்னா பணம் கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டான், நேரத்தில் சுடுகாட்டில் போட்டு போச்சிடுவான். இது நன்றி உள்ளதான். கூலிக்கு மாரடிக்கிற ஜென்மம் அது. என்ன மனுஷனை வந்து நன்றி கட்டுவேன்றான். கேட்டா அது எந்த நேரத்துலையும் உனக்கு வாழாட்டுங்க. ஏன்டா மனுஷன் தண்ணியில் வந்தா மனுஷன் குச்சி காப்பாற்றுறான், அவனை விடுவா நன்றி உள்ளது இது. இது தன்னையே தான் ஏளனமா பேசிக்கின்னு அடுத்ததை உயர்த்தி பேசுற விஷயம் அது. தன்னுடைய இனத்தை ஏளனமா பேசுறான். இவ்வளோ சோறு வச்சுட்டு பாரு, அதால துண்ணவே முடியாது. அந்த சோத்து காவல் படுத்துவாங்க, அந்த நாயை விடாது, அது சாப்பிடும். அப்புறம் தான் இனத்தையே விடாத நீ என்ன நன்றி உள்ள பெரியா நீ சொல்லு? அதனால தப்பா எழுதிட்டாங்கம்மா, அதை போதையில் எழுதிட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரி எழுதினே வரும்போது ஓவர் போதை நாய் நன்றி கட்டுன்னு எழுதும்போது நாய் நன்றி உள்ள தப்பா எழுதிட்டான். சொல்லு. இப்போ வந்து அந்த இப்போ நாயை வந்து பைரவரா ஒரு சில பேர் கும்பிடுறாங்க இல்லையா, பல்லியா கூட வச்சுக்கிறாங்கல்ல. போய் பல்லி நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா தலையில் ஜோசியம் பார்த்துன்னு பல்லி வந்துங்க, நல்லதுக்கு பல்லி போயிட்டு வா பல்லின்னு சொல்லுமா சொல்கிறோம். ஆனால் அதுவே வந்து ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பல்லி வந்து பார்த்துட்டு அது மேலே குங்குமம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மீதி நாளில் ஓன்ட்டா ஜோசியங்கிட்ட ஓடுற செத்து போட்டு மண்டியில் வந்து போச்சுன்ட்டு அது என்ன? அது சிங்கம் வச்சுக்குது, அதை போய் காட்டில் போய் கும்பிட்டு வரலாமே. இப்போ புளி குங்குமஞ்சாலாம் வச்சு சிங்கம் கோயிலில் வச்சுக்கிது சிங்கம், உனக்கு குங்குமஞ்சா வச்சு கும்பிடுவோமா? இதெல்லாம் ஆதியில அதனுடைய பொருள் என்னான்னு பார்க்கணுமா? குரங்கு சிலை வச்சிருப்பான், சிங்கம் வச்சிருப்பான், புலி வச்சிருப்பான், பூனை வச்சிருப்பான், மீன் வச்சிருப்பான், பல்லி வச்சிருப்பான். இதெல்லாம் கோவிலில் சிலையா வடிச்சு வச்சது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான அறிவாளித்தனம். ஆனா அந்த அறிவாளித்தனத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியாதால நம்ம முட்டாள்தனம்னு நினைச்சுக்கிறோம். இறைவன் உலகத்தில் உள்ள உயிரினங்கள்ல அனைத்திலையும் இறைவன் இருக்கிறான். எதுவுத்த விடவும் நீ உயர்ந்தவன் இல்லை, உன்னை விட எதுவும் தாழ்ந்ததில்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுகிற மனப்பக்குவம் வேணும். அதனாலதான் கோவில் அத்தனை உருவங்களையும் வச்சுக்குது. அதனால வீட்டில் இருந்த பெட்ல படுக்க வச்சுக்க முடியாது. ஒரு நல்ல பாம்பு நாகம்மா, நல்ல நாகம்மா, 2 முட்டை போடுற நாகம்மா, ஒரு லிட்டர் பால் ஊத்துறவங்க நாகம்மான்னு ஊத்துற அந்த நாகம்மா வீட்டுக்கு வந்தா நல்ல நாகம்மா அந்த குண்டாண்டில் குடிச்சிட்டு போன்னு சொல்வியா? கொம்பேத்துக்கு தெரியுறிய? பரிதாபம்னு ஒண்ணு இருக்குது, பயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ பயம் வரும்போது அதை அடிச்சிடுவேன், பரிதாபம் போது அது கொடுத்துடுவேன். இது மாதிரி இந்த உயிரினங்களை கோவில்ல அடையாளமா வடிச்சது இறைவனுடைய ஏக்கம் இருக்குதுன்றதுக்கு தான் வடிச்சு வச்சுக்குது. தவிர நாய் வச்சுக்குது, அது கோவிலுக்கு காவலுக்கு பைரவர். ஊரா கோயிலில் இருக்கிற வாட்ச்மேன் அடிச்சு போட்டுறேன், எந்த பைரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும். போலீஸை பிடிக்க முடியலையே. அப்புறம் பைரவர் எங்க கல்லில் தான் இருப்பார் பைரவர், நிஜத்தில் வரமாட்டார் பைரவர். அதனால இதெல்லாம் ஆதியில கற்பனையில இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க. மனிதன் என்ன கூட கேட்டாங்க, குரங்குலேருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் சொல்ல, குரங்கு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா? நான் குரங்குலேருந்து வந்தம்மா, குரங்கு எங்கேருந்து வந்த? அது எதுலேருந்து ஒன்றில் வந்தது, அது எங்கேருந்து வந்தது? இதுக்கு என்ன காரணம்? ஆதியில் பார்த்தோன்னா மனுஷன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா, துணி இல்லாத குரங்கு மாதிரி மனித குரங்கு மீச்சு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் மனுஷன் தான். அதனால இவன் குரங்குலேருந்து வந்துட்டான்ட்டான். சரி, அப்ப குரங்குல வந்து இப்ப குரங்கு இருக்குது, குட்டி போட்டான் மனுஷன் குட்டிய போடாது. குரங்கு குரங்காவே தான் இருக்கும், மனுஷன் மனுஷனாவதான். என்ன ஒண்ணு, மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது. அதனால பிறந்த மாதிரியே இருக்குது. பூனை புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு, எலி செத்து போச்சு, மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டான், போனான் ஏன் அப்படின்வான். ஏன்னா இவன் முன்னேறிட்டான், அதனால என் பேரை மாத்திக்கணும்.
அதனால் இந்த உருவங்கள்லாம் எந்த பைரவரும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். உனக்குள்ளகிற உயிர் தான் உன்னை காப்பாற்றும். அதை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட்டுப்பட்டு பைரவர் வராரு, எலி வராரு, புலி வராருன்னு நினைக்காதீங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து கோவில் பூசாரியாக இருக்கிறோம். சரி, நாங்கள் வந்து பரம்பரையாகவே பூஜை பண்ணுறோம் கோயிலில். பண்ணினால் கூட கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட்றவங்க, போகிறவங்க வர்றவங்களாம் எங்களுடைய பார்வையில் நல்ல பூசாரி வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். கர்ம வினை ஏன் நீ அதை தெரிஞ்சிருந்து செய்கிற? அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போ. அதனால அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல தொண்டு தொழில்னு ரெண்டு இருக்குது. கோயிலில் தொண்டு தொழில். அப்போல்லாம் எப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் பூ பறித்து கொடுப்பார், ஒரு ஆள் கோயில் பெருக்குவார், ஒரு ஆள் பூ கட்டி கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் கோயிலினுடைய பாத்திரங்கள்லாம் தொலைச்சி கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் தொண்டு செய்தாங்க. அது ஒரு காலம். அது உண்மையான பக்தி இருந்த காலம். இப்போ கோயிலில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்படி என்ன பண்ணுறான், 2 விளக்கு தொலைக்கணுங்க, அதுக்கு 25 ரூபாங்க. 3 அண்டா தொலைக்கணுங்க, இந்த 200 ரூபாங்க. அப்போ இது என்ன ஆச்சு? அப்போ செய்ததுன்னா இப்போ செய்ததுன்னா தொழிலாயிடுச்சு. அப்போ தொண்டு செய்தான், இப்போ தொழில் செய்கிறான் இல்லையா? கோயிலில் பூசாரி வருவான், அவன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவான், போயிடுவான். ஊரில் இருக்கிறவன் ஏதோ பார்த்து அவனுக்கு கொடுப்பான். அப்போது தெய்வ தொண்டு செய்திருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு? தொழிலாகி போச்சு. மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம், எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணால் 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ தொழிலாகி போச்சு. இப்போ கோயிலுக்கு வருவன் பணக்காரன் வருவான், நடுத்தரவாதி வருவான், ஏழை வரும். இவனெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, நீ உன் தொழில் நான் அவன் தொழிலாம். அவன் கலெக்டராக இருக்கிறான், நீ பூஜாரி இருக்கிறீ, உன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும், அவன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், நீ நல்லா இல்லைன்னா எப்படி? நீ செய்கிற தொழில் என்னான்னு தேடி யோசித்துப்பார். அப்போ உனக்கு உண்மை விளங்கும். அப்போ இந்த தொழிலிருந்து வேற தொழிலுக்கு போக உன் கர்ம வினைன்னு பிறகு நீ ஏன்டா அந்த வினையில் இருக்கிற? தீமையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் இருக்கிற? தூக்கி போட்டு நான் இல்லை பூஜாரி, யாருன்னா வச்சு பூஜை பண்ணிக்கோ, நான் சித்தாள் வேலைக்கு போறேன்னு போ. அப்போ உண்மை விளங்கும். பூஜை பண்ணிக்கின அந்த இடத்த விட்டு உனக்கு போகிறதுக்கு மனமே இல்லாத பிடிச்சி வச்சு நின்றுக்குன்னு கர்ம வேணை நினைக்கிற எப்படி நியாயம் அது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, ராமனுடைய ஆட்சி அரண்மனை, அரசபை. அப்போ ராமனுடைய ஆட்சியில் அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுபிட்சமாக இருக்கும், துன்பம்ன்றதே இல்லாத இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி தானே ராமனுடைய ஆட்சி. அப்போ ராமன் உட்காந்துங்கிறான், ராமனுடைய ஆட்சி நடக்குது. அந்த ராமன் உட்காந்துங்கிறது அரசபையில் ஒரு நாய் ஓடியாருது. ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாய் ஏன் வருதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அது புரியல, அரசபையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நாயை கேட்குறாங்க. நாய் சொல்லுது, ரோட்டில் என்னை ஒரு கிழவன் அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறார், சரி யார் அந்த கிழவன் போய் தேடி புஷ்ணுவாங்க அப்படின்னாங்க. அந்த கிழவனையும் புஷ்ணு வந்துட்டாங்க. அவர் தடி வச்சு நிற்கிறார். அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா அந்த நாயை அடிச்சிற அப்படின்ட்டு. இல்லை அது என்னை கடிக்க வந்தது, அதனால் நான் அடித்தேன், என்னுடைய பாதுகாப்புக்கு. சரி நீ ஏன் அதை கடிக்க பண்ண? அந்த ஆள் கொம்பு இருந்தார், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கடிக்க போனேன் இல்லையா? சரி அவர் அடிச்சிட்டார் உன்னை, உனக்கு ரத்தம் வந்துடுச்சு, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு பெரியவருக்கு போய் நாய் அடித்து அதை மண்ணம் ராமர் போய் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால் அந்த நாயே தண்டனை கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாய்கிட்ட சொல்கிறாங்க, நீயே அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்போ நாய் சொல்லுது, அவரை ஒரு கோயிலினுடைய பூசாரி ஆக்கிட்டு அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் திகச்சு போகிறாங்க. என்னன்னா தண்டனை கொடுன்னு சொன்னாக்கா பூசாரி ஆக்குன்னு சொல்கிறிய, இது எப்படி நியாயம்? இதுவா தண்டனை அப்படின்னு நாயை கேட்குறாங்க. அப்போ நாய் சொல்லுது, நான் போன பிரிவில் பூசாரியாக இருந்தேன், கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தேன், நல்லா திருடி சாப்பிட்டேன், இப்போ ரோடெல்லாம் உதப்படுறேன், அந்த பதவியை கொடுத்துட்டா நாளைக்கு இவரும் அதே தொழில் செய்வார், இவரும் ரோடெல்லாம் உதப்படுவார் இல்லையா? இல்லை அப்போது நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி. தென் மாவட்டங்களில் இது மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. தென் மாவட்டங்களில் எந்தெந்த ஏரியாவில் அவன் என்ன செய்துங்கிறானோ அதுக்கேற்ற கேள்வி அவன் கேட்டுன்னுக்கிறான். இங்கே கேட்குறான், வட மாவட்டங்களில் கேட்குறான், சரியாகவே துட்டு போட மாட்டாங்க தட்டில் அப்படின்னு கேட்குறான்.
வரான் 5 ரூபாய் போடுறான், நான் கொடுக்குற தீர்னூறு அப்படின்னு போடுறேன், அது அவன் கையில் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் 500 ரூபாய் போட்டேன்னா அவனுக்கு பொட்டலம் கட்டி பூமாலையை சாமிக்கு போட்ட பூமாலையை போட்டு கொடுக்குறான்றான். அதனால் தொழில் அதெல்லாம். ஸோ இப்போ சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகள் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சரியை, யோகம், ஞான நிலை அடைஞ்சிட்ட பிறகு மறுபடியும் சரியை, கிரியைக்கு பின்னோக்கி போக முடியுமா, இல்லை ஞான நிலை? முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிஜத்தை தேடுற வரைக்கும் அவன் எதில் ஒன்றா போய் தேடின்னு இருப்பான். ஆனால் நிஜம் தெரிஞ்சு போன பிறகு திருப்பி தேடுறதை விட்டுடுவோம். அது மாதிரி சரியை கிரியைன்றது நிஜம் தேடுறது, யோகம்ன்றது நிஜத்தை தேட பயணம் பண்ணுறது, ஞானம்ன்றது நிஜத்தை அடைஞ்சது. அப்போது நிஜத்தை அடைஞ்ச பிறகு அவன் பொய்க்கு எப்படி வருவான்? இல்லாததுக்கு வர முடியாது. அப்போது ஞானிக்கு சரியை, கிரியை இது 2மே கிடையாது. யோகம், ஞானம் மட்டும்தான் ஞானிக்கு உண்டு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது, வளர்ந்துச்சு, சரி நம்ம ஆசை திருப்பி சின்ன குழந்தை ஆகணும்னு ஆகுமா? ஆகாது. ஞானியினுடைய நிலையம் அப்படி தான். அடுத்த கேள்விங்கய்யா, சொல்லுங்க. வினை போகவே ஒரு தேகம் கண்டாய், ஒரு தனியாலோ நிற்காது. சரி சொல்லு. இப்போ இதை வினைன்றது வந்துட்டு தீவினை மட்டுமா, இல்லைன்னா நல்வினையுமா? 2 வினை, நல்வினை, தீவினை. நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு நடக்குது உலகத்தில். நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு உலகம் தெரியுமா? தெரியாத போது எனக்கு ஊடு இருக்குதுன்னு நினைப்பு வருமா? உனக்கு எனக்கு பணம் இருக்குதுன்னு நினைப்பு வருமா? எதுவும் கிடையாது. அப்போ உன்னுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், அது மட்டும்தான் உன் நினைப்பாக இருக்கும். அப்போது கடவுள் மட்டும் இருக்கிறார்ன்ற நினைப்பு உள்ளவனுக்கு கடவுளும் இருக்குது, உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, குடும்பமும் இருக்குதுன்றவனுக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்ற நினைக்கிற ஞானிக்கு இந்த உலகத்தில் திணை அளவு கூட அவனுக்கு சொத்து சுகம் கிடையாது. அவன் நினைக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எங்கே சொத்து சுகம்? அப்போது இந்த திணைன்றது எவ்வளோ சின்னது, அந்த அளவு கூட இந்த உலகத்தில் இல்லைடான்றார் பட்டினத்தார். அப்போ தான் உனக்கு நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதங்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு எப்படின்னா இறைவாழ்வு. இறைவாழ்வு வாழறவனுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எவனுக்குமே எதுவுமே இல்லை. ஆனால் இவன் இருக்கிற மாதிரி நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு பெரிய மகாராஜா, அவரது தான் இந்த நாடு. அப்போது இப்போ இவர் மகாராஜா ஆன பிறகு இவருக்கு நாடு வந்தது. இவருக்கு முன்னாடி இன்னொரு மகாராஜா இருந்தார், அவரது. அப்போ அவருக்கு முன்னாடி இன்னொருத்தது. அப்போது இங்கே யாருதுமே எதுவுமே இல்லை. ஆனால் மனிதனுடைய கற்பனை எல்லாம் எந்துங்க, எல்லாம் என்னால் செய்ய முடியுங்க அப்படின்னு இவன் கற்பனையில் மிதந்துக்குன்னுக்கிறான். இறைவன் இங்கே என்ன பண்ணி கொடுத்துக்கிறான்? மனித இனத்தை படைச்சது நாம. இப்போ உன் குழந்தை குட்டிங்க இருக்குது, 2 பசங்க இருக்குது உனக்கு, நீ தான் பெற்றுட்ட. அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து கொடுப்பில்ல? அதானே செய்வ நீ தகப்பன். இறைவன்ற தகப்பன் இந்த மக்களுக்காக உலகத்தில் வாழறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனால் எதுவுமே இவந்து இல்லை, எல்லாம் இறைவந்து. அது தெரியாத எந்துன்றான். உந்துன்னு இங்கே ஒன்றுமே இல்லைடா. உன் உடலே உந்து இல்லையாடா. உன் உடலே நீ இரவல் வாழ்ந்துனுக்கிற. உங்கள் அப்பா அம்மா தந்த உடல் இது, உன் உடல் இல்லை. அப்போது இங்கே ஏது? சாதாரண அஞ்ஞானிக்கே ஒன்றும் இல்லைன்னா ஞானிக்கு என்ன இருக்குதுங்க? ஒன்றும் இல்லை. நான் இருந்தால் தானே இன்னொரு பொருள் இருக்கும். நானே இல்லைன்னா பொருள் எது? ஞானிகள் நானே இல்லைன்னு வாழறவன். அஞ்ஞானிகள் நான் தான் வாழறவன். அப்போ நான் தான் வாழறவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிப்பான், ஆனால் எதுவும் இல்லை. உண்மை. ஞானிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பான், ஆனால் உலகமே அவன் கூட நிற்கும். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு திணையளவும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுறான்றார். உன்னை போல உத்தம இந்த உலகத்தில் யாரும் இல்லடான்னு வேறு சொல்கிறார். தத்துவம் என்றால் என்ன? அதில் ஏழம் என்று என்ன? இறை 7 மூலாதாரம்
சூதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆஜ்ஞை, சகசிராமம். இது எத்தனை ஆச்சு? 7 ஆச்சு. இப்போ உடலுக்கு நமச்சிவாயம் 5 எழுத்து. இந்த நமச்சிவாயத்துக்கு உடல் மண், இந்த மண்ணுக்கு என்ற எழுத்து. வயிறு தண்ணிக்கு என்ற எழுத்து. இருதயம் ரத்தத்தை சூடு பண்ணி அனுப்புறது, சுத்தம் பண்ணுறது, இதுக்கு பேர் நெருப்பு, சீன்னு பேர். இந்த நெஞ்சி குழிக்கு காற்று அனுப்புறது, காற்று எடுக்கிறது, அதுக்கு பேர் வான்னு பேர். இந்த ஆகாயத்துக்கு மனம் இருக்கும் இடம் இந்த புருவ மையம். மனுஷன் இங்கே அடிச்சுப்பான், இங்கே இல்லை மனம் இருக்கிறது இங்கே தான். அந்த மனம் இருக்கிற இடம். இந்த மனத்துக்கு மேலே என்ன இருக்குதுன்னா ஆன்மா இருக்குது. இது 7 ஸ்தானங்கள்: மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆஜ்ஞை, சகசிராமம். அதே மாதிரி நகாரம், மகாரம், சிகாரம், வகாரம், யகாரம். அந்த மாதிரி இது 5 பஞ்சபூதங்கள். ஆனால் வித்யா தத்துவம் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தது. எல்லாம் தனித்தனியாக இருந்ததை எல்லாம் ஒன்று சேர்ந்தது. எங்கே ஒன்று சேர்ந்தது? சிகாரத்தில் ஒன்று சேர்ந்தது. சகசிராமத்தை கடந்த நிலை, அதில் வித்திய தத்துவமாய் போச்சு, எல்லாம் நிஜமாய் போச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்து போச்சு. இது வித்திய தத்துவம். மேலே 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 அதுதான். இப்போ திருப்பதிக்கு போனீங்கன்னா 7 மலை. அது ஏன் 7 மலை? 6 மலை வச்சான்னா? ஐயப்பன் கோயிலுக்கு போனால் 18 தத்துவம். அது என்ன 18? ஏன் ஏற முடியாது? என்ன மாதிரி ஆள்லாம் ஒரு 5 படி வச்சா போதும் இல்லை? 18 தத்துவம் என்னத்துக்கு? இதெல்லாம் புரியாத புதிராகவே இருந்துக்குது. அதனுடைய உண்மைகள் விளங்குறது இல்லை, யாரும் விளக்குறதும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வு, இந்த நம்ம கோயில் கட்டினேன், அவன் என்ன பண்ணிட்டான், மேலே கோபுரத்தை ஒரு 10 அடி கட்டிட்டான், இடிடான். 10 அடி கட்டிட்டான், சம்பளம் வாங்கிட்டான் 2 லட்ச ரூபா. பரவாயில்ல, இடிச்சிடுன்ட்டேன். எனக்கு 18 அடி ஓணும். அதான் கோயில். இஷ்டத்துக்கு கட்டுறது கோயில் இல்லைன்ட்டு 18 அடி கோபுரம். அது இந்த 18 அடி கோபுரத்தில் தான் கடவுள் இருப்பாரா அப்படின்னா இல்லை. உலகத்தில் உள்ள மனிதனுடைய தத்துவமே மொத்தமே 18 தான். 18. அதனால தான் 18 சித்தர், அதனால தான் 18 புராணம், அதனால தான் 18ஆம் போர். இதெல்லாம் இந்த 18 வந்தது காரணம் என்னன்னா இந்த தத்துவம் தான். மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆஜ்ஞை, இது 6 தத்துவம். மனிதனுக்கு 8 குணம்: காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், டம்பம், லோபம், மதம் அப்படின்ட்டு 8 குணங்கள். எத்தனையாச்சு? 8 அது ஒரு 6மா? 14 ஆச்சு. 4 வேதம் 18. மனிதனுடைய வாழ்வு இந்த 18க்குள்ளே தான் முடிவு. எல்லா மனுஷனுக்கும் இதுக்கு மேலே ஒன்றுமே எவனாலையும் வாழ முடியாது. இந்த 18 வாழ்வுக்குள்ளே வாழறது தான் புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இந்த 18லேயே. ஒரு செய்தியா யோகம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயது பெரியவங்க மட்டும் இல்லையா. என் பேத்தி வயசு ஒரு 7 வயசு ஆகுது. அவ்வளோ உங்கள் பேச்சை கேட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாள். அப்போது அறிவு அப்படிங்கிறது மட்டும்தான் சாமியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அப்படிதான் எனக்கு குரு சொல்கிறாங்க. அப்போ எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சாமியா அப்படின்னு கேட்குறாங்க. எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது சாமி இல்லை, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா சாமி இல்லையா? அதானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அது சாமி ஆகிடாது. ஆனால் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணுமோனா அதுதான் சாமி. அதை தெரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணணும், முடிவுகள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். மனமே குரு அப்படின்னு சொல்லுங்க. சரி, மனமே குருனா என் மனசில் நினைக்கிறதெல்லாம் சரியா இருக்கும், அது குருவாக இருக்க. குருன்னா நமக்கு தெரியாதது சொல்லி கொடுக்குறது. சரி அப்படின்னு. சரி, நமக்கு தெரியாததை சொல்லி கொடுக்குற மனசு சொல்றதுதான் சரியானதா? மனசு
சொல்கிறதெல்லாம் சரியானதுன்னு எடுத்துக்க முடியாது. அதே நேரத்தில் மனசு சொல்கிறதெல்லாம் சரியில்லைன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது கூட புத்தியும் அறிவும் இருக்குது. மனசு சரியில்லாத சொல்லும்போது புத்தி சொல்லும், இது சரியில்லைப்பா, நீ பண்ணுறது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும்னு புத்தி சொல்லும். அறிவு சொல்லும், ஆமாப்பா நீ இவர் சொல்கிறது தான் சரி, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லும். ஏன்னா மனம் மட்டும் இல்லைங்க, அறிவும் சேர்ந்துக்குது, புத்தியும் சேர்ந்துக்குது. அப்போ அது ஆலோசனை சொல்லும்போது அந்த மனசு தன்னுடைய செயலை மாற்றிக்கும் போது நல்ல செயலில் போகும். அதே மனசு நல்ல செயலை விட்டு தீய செயலுக்கு வரும். அப்போ புத்தி சொல்லும், இல்லைப்பா நீ தீய செயலுக்கு போகிற, நல்ல செயலில் இருந்த தீய செயலுக்கு வர, இல்லை நீ ஒன்றும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்னு போய் தீயத்தில் மாட்டிக்கும். அப்போது தீயது போனாலும் நன்மை இது போனாலும் மன முடிவே தான். இப்போது தீயதை செய்யலாமா, எதை தெரிஞ்சால் கடவுள்னு உங்கள் பேத்தி கேட்டுது. இது எது கேட்டுது? நம்ம சொல்லி கொடுத்து இதை கேளுன்னா கேட்டோம், அது கேட்டுது. அப்போ அதனுடைய மனம் பேசுது, அதனுடைய மனம் கேட்குது. அது கேட்ட தொட்டு, அதனால தான் அதுக்கு குருன்றது மனசை. அந்த மனம் அதுக்கிட்ட குரு இருந்ததால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுது. அதுக்கு குரு இல்லைன்னா இந்த கேள்வி வராது. ஆனால் இப்போ நம்மெல்லாம் இருக்கிறோம் வெளி குரு தான். இது இடையில் வருவோம், இடையில் பிரிவோம். இப்போ ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க, 4 வருஷம் அறிவு போதனை பண்ணுறாரு ஒரு ஆசிரியர், நான் கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க போகிறீங்க, பிரிஞ்சிடுவீங்க. அடுத்தது ஒரு தொழிற்சாலைக்கு போகிறீங்க, அங்கே ஒரு தொழில் செய்கிறீங்க, கடைசி வரைக்கும் அங்கே வேலை செய்ய போகிறீங்க, குறிப்பிட்ட வயசு வந்தோன்னு பிரிஞ்சிடுவீங்க. ஆனால் மனம் என்ற குருவு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பிரியறதே கிடையாது. அதுக்கு பிரிவே கிடையாது. அது பிரிஞ்சுன்னா நீ இருக்க மாட்ட, அப்படிப்பட்ட பொருள் அது. அதனால் அதனுடைய சொற்படி தான் ஏக்கத்தை செய்ய முடியும். இப்போ நான் இங்கே பேசுகிறேன், இப்போ உங்கள் நண்பர்கள் சொன்னாங்க இவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல விஷயங்கள் சொல்கிறார், மனசு மாறி இருக்குதுன்னு. இது எது கேட்டுது? மனசு கேட்டுது. அப்போ நான் சொன்னது அந்த மனசுக்கு பிடிச்சதால் எடுத்துக்கிச்சு. அந்தாலே எதையோ பேசுங்கிறேன், அதை போய் எடுக்கிறேன்னு அதே மனசு தான் அது வானான்னு போடுது. அப்போது அடிப்படை மனசு தான் மனுஷனுக்கு முக்கியம். அந்த மனம் இந்த இடத்துக்கு போகலாம், இது நல்ல விஷயம் தெரிஞ்சால் தான் வரும். இது இந்த வேலை நமக்கு என்னத்துக்கு, வேறு இடத்துக்கு போகலான்னா வேறு இடத்துக்கு போகும். அப்போது வெளியே இருக்கிற குரு உங்கள் முடிவு பண்ணுறதில்ல, தாய் தகப்ப முடிவு பண்ணல, அவன் மனம் முடிவு பண்ணுறது தான் எடுத்துக்கும். அதனால தான் மனசு தான் குரு ஒருத்தனை வழி நடத்துதுன்னு சொல்கிறோம்மா. பக்தன் இறைவன் அடி சேரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தன்னை அறியணுமா. முதல்ல ஒரு மனிதனுக்கு கடவுள்னா யாருன்னு முதல்ல தெரியணும். தெரியுமா? இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்லுது இயேசுநாதர் கடவுள்ன்ட்டு, முஸ்லீம் மதம் சொல்லுது அல்லாஹ் கடவுள்ன்ட்டு, இந்து மதம் புத்த மதம் சொல்லுது எதுவுமே கடவுள் இல்லைன்னு. இது இந்து மதம் சொல்லுது மகாவிஷ்ணு தான் கடவுள்ந்து. அதே இந்து மதம் சொல்லுது இல்லை சிவன் தான் கடவுள்ந்து. இல்லை இது ரெண்டையுமே உருவாக்குற அம்பாள் தான் கடவுள். இதில் எது கடவுளுமா? எது கடவுள்? அப்போது கடவுள்ன்ற பொருள் தெரியாமல் நம்ம கடவுளை தேடின்னுக்கிறோம். இப்போ உன் பேர் என்ன? தமிழ் ரோஜா. ஏம்மா? தமிழ் ரோஜா. தமிழ் ரோஜாவா? எந்த ஊர்? நேட்டிவ் தஞ்சாவூர். தஞ்சாவூர். இப்போ தமிழ் ரோஜாவை நான் கண்டுபிடிக்கணும். தமிழ் ரோஜா எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஊடு தெரியாது, எங்கே போய் தேடுவேன்? தஞ்சாவூரில் எங்கே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த உலகத்தில் கடவுள்னுட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் சொல்லின்னுக்கிறான். இவனுங்க சொல்கிறது எதுவுமே கடவுள் கிடையாது, மனிதன் தான் கடவுள். நான் அதனால தான் 2 விதமாக சொன்னேன். ஆண்டவன் கடவுள் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவன்னா யார், கடவுள்னா யார்? இந்த உடலுன்ற ஊரை ஆள்றது ஆண்டவர், இந்த உலகத்தை ஆள்றது கடவுள். இந்த ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி, கடவுள்ன்றவன் பேரரசன் மாதிரி. அப்போது இந்த உடலுன்ற ஆண்டுக்குன்னு இருக்கிற ஆண்டவனுக்கு இந்த உடலுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டது கிடைக்கலன்னு சொன்னால் உலகத்தை ஆள்ற பேரரசங்கிட்ட போய் கையாண்டணும். இந்த ஆன்மா தான் ஆண்டவன் இல்லையா? உலகம் முழுதும் ஆண்டவன். ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, எதுவுமே இல்லாத பொருள் தான் கடவுள். அதுக்கு மதமெல்லாம் கிடையாது. மதமெல்லாம் இவன் மனுஷன் சேஃப்டிக்கு வச்சுக்கிறது. கடவுள் எந்த மதத்துக்கும் உட்பட்டது கிடையாது, எந்த ஜாதிக்கும் உட்பட்டது கிடையாது, எந்த ஜீவராசிக்கும் உட்பட்டது கிடையாது.
அதனால்தான் மலேசியாவில் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பேசுகிறார், ஃபோன் பண்ணார் எனக்கு, என்னப்பா அப்படின்னு. சாமி, நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க, அதே மாதிரி இப்போ எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு நாங்களும் தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறோம். ஆனால் தசாவதாரம்ன்றது ஒரு பரிமாண வளர்ச்சின்ட்டு இது வரைக்கும் யாரும் பேசலை, எந்த ஆன்மீகவாதியும் பேசலை. ஆனால் நீங்கள் பேசுனதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டுட்டோம். சென்னைக்கு வர எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பாதத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, யாரோ எதையோ அவன் வாழ்க்கைக்கு சொல்லி வச்சுட்டு போகிறத மனுஷன் தூக்கி தலையில் வச்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறான். மதம் 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 பண்ணிட்டு. கடவுளுக்கு எந்த மதம், உன் உயிருக்கு என்ன ஜாதி? உன் உடலுக்கு இந்து, உன் உடலு கிறிஸ்டின்னு, உன் உடலு முஸ்லீமு இல்லையா? ஆனால் உன் உயிர் எந்த ஜாதி, எந்த மதம் சொல்ல முடியுமா? அப்போது உயிருக்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை. அப்போது இந்த உயிரினங்களெல்லாம் படைத்த இறைவனுக்கு ஜாதி இருக்குமா? அவன் எந்த ஜாதி, எந்த மதம்? இது அறியாமையில் இந்த மத வழிபாட்டுக்குள்ளே பிறண்டும் கிடக்கிறான். காரணம் என்னன்னா, ஒரு அமைப்பு வேணும், கட்சி மாதிரி ஆகிப்போச்சு மதம். ஆனால் இந்த மதத்துக்கு உட்பட்டவன் இல்லை கடவுள். இந்த மதங்கள் எல்லாம் கடந்து நின்றவன். இன்பம், துன்பம், இரவு பகல், ஆசை, பாசம், காமம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் இல்லையா? ஆனால் இந்த மனம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது. ஆசைக்கு உட்பட்டது, ஜாதிக்கு உட்பட்டது, மதத்துக்கு உட்பட்டது. ஆன்மா கூட எதுக்கும் உட்பட்டது கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர, இந்த மதத்தை பிடிச்சிக்கணும், ஜாதியை பிடிச்சிக்கணும், தாழ்ந்தவனை பிடிச்சிக்கணும், உயர்ந்தவனை பிடிச்சிக்கணும் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது. இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். பயபக்தியோடு கும்பிட்டது கொஞ்சம் காலமாக இருந்தாலும், அதாவது வளர்ந்த பிறகு நம்ம தெரிஞ்சு கும்பிட்றது வேற. பட் சின்ன வயசுலேருந்து கோயில் போகிறோம், சாமி கும்பிட்றோம், அதே தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உண்மையான பக்தியோட வழிபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கோவில் அப்படின்றது எதுக்காக இந்த கோவில்களில் முதல்ல நிறுவனம் பண்ணது மகான்கள். ஏன் இந்த மகான்கள் இதை பண்ணா அப்படின்னா, மனிதனுக்கு ஞானம், கடவுளை தேட வழி தெரியாது. அந்த தெரியாத காலகட்டத்தில் மனிதன் கடவுளையும் அடையணும், அவனுக்கு அந்த கடவுளினுடைய எண்ணங்கள் உதயமாகணும். அப்போ அதுக்கு ஒரு கோவில் வேணும். கோவில் இல்லைன்னா அந்த எண்ணமே வராது. அப்போ அந்த இளமையிலிருந்து அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போய் நம்ம என்ன சொல்கிறோம், இது நம்மளோட உயர்ந்த பொருள், இது கடவுள், உலகத்தையும் ஆளுது, நம்மளையும் ஆளுது, நம்ம இதை கும்பிட்டா தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி 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 அதுங்களுக்கு அதுவே மனசில் ஊறி போகுது. ஊறி போகும்போது, ஆனால் இவ்வளோ நாள் நான் 30 வருஷமாக கடவுளை கும்பிட்டேனே, பதில் கிடைக்கலையே, அப்போ வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு தேடுறது தான் யோகம். அதனால தான் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் இப்படி கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஒரு வழிபாடு. கிறிஸ்துவம் போனான்னா சர்ச்சில் போய் பாதிரியார் சொல்லிவார், அவர் சொல்கிறத ஒரு புக்கு வச்சுன்னு படிச்சுப்பிட்டு வந்து கும்பிட்டுட்டு வந்துட வேண்டும், அது ஒரு வழிபாடு. அதே மாதிரி முஸ்லீமில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுகை இருக்கிற முஸ்லீமெல்லாம் அங்கே போயிட்டு அந்த புக்கில் இருந்ததை படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வந்துடணும். ஆனால் கிறிஸ்துவனாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும் கும்பிட்ற முறை ஒரே முறை. கடவுள் வேறு, மதம் வேறு, வேத நூல் வேறு, இருந்தாலும் கும்பிட்ற முறை மனுஷன் ஒன்று தான் எல்லா மதத்துலேயுமே. ஏன்? இறைவன் உடலில் தான் இருக்கிறான்றது எல்லா மதத்துக்காரனும் உணர்ந்து இருக்கிறான். ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அதை இந்து மதத்தில் அதை கண்டுபிடிச்சான். எப்படி போனால் கடவுளை அடையலான்ட்டு. நீ எந்த உயிரை கொண்டு இந்த உலகத்தில் வந்தையோ அந்த உயிரை கொண்டே இறைவனை அடையணும். உடலை கொண்டு அடைய முடியாது. எல்லா மதங்களும் உடலோட வழிபட்டுனுக்குது, இந்து மதத்தில் உயிரோட வழிபட்டுனுக்குறான். இதுதான் வித்தியாசம். இந்த பக்குவம் மற்ற மதத்துக்கு வரல. ஆனால் எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த மதவாதிங்க அதை எடுத்துக்கல, புரியல அவங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, பைபிளில் சொல்லு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுது. தட்டுங்கள் திறக்கப்படணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊரை மட்டும் விட்டு கதவுங்களை தட்டின்னுக்கிறாங்க இல்லையா? ஆனால் அவர் அதை சொல்லலை. பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றாரு. எது பாவம்?
அப்படிப்பட்ட பாவத்தின் மரணத்தின் சம்பளம் பாவம்னா இயேசுநாதருக்கு ஏன் மரணம் வரணும்? இதெல்லாம் புரியாமல் வேத கிளாஸ் நடத்தின்னுக்கிறாங்க. அவர் சொன்னது தட்டுறா, நான் புருவத்தை தட்டுறான்றாரு, மூச்சை எட்டும் போய் அங்கே குத்துடான்றாரு. ஆனால் ஊரா மட்டும் கதவை தட்டின்னுக்கிறான். அதனால் இது திறந்தால் நீ இறைவா இருக்கிறான்டா, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கின்றான்னு அவர் சொல்கிறாரு. இயேசுநாதர் சொன்னது தவறு இல்லை, ஆனால் பின்பற்றவங்க தவறாக பின்பற்றின்னுக்கிறாங்க இல்லையா? எல்லா மதங்களும் எல்லா நல்ல வழிகளை சொல்லிக்கிறாங்க ஞானிகள். ஆனால் இந்த மனுஷன் ஆசை இல்லாத அடைய முடியறதில்ல, அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டுன்னுக்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை, நேராக அதை அடையறதுக்கு வழி வச்சுக்கிறான். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனால் சரங்குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதை என்ன பண்ணின்னுக்கிறாங்க அவங்கன்னா, ஒரு இது எடுத்து இங்கேருந்து அங்கே அடிக்கிறது, அதுக்கு பேர் சரங்குத்தி. நம்ம புக்கு எழுதிக்கிறோம், சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்னு. சரமன்னா உயிர், பரமன்னா இறைவன் இருக்கிறார். அப்போ நீ உன் உயிரை பார்த்தா தாண்டா நீ இறைவனை பார்க்க முடியுன்றதுக்கு தான் அந்த சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம்னு எழுதிக்கிறோம். அந்த சரம் தான் அங்கே சரம் குத்தின்றான். அதை அங்கே குத்தக்கூடாது, உடலுக்குள்ளே குத்தணும். இதை தான் பைபிளில் அவர் சொல்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னுட்டு. இதை திறந்துட்டீங்கன்னா 9 வாசல் மூடிக்கிண்டா ஒரு வாசல் இறைவனுடைய வாசல் தான், கேட்கறதெல்லாம் இறைவன் கொடுப்பான்டான்னு ஏசு சொல்கிறாரு. ஆனால் அதை ஊரா மட்டும் வீட்டு கதுங்களை தட்டிங்கிறாங்க. காரணம் என்னன்னா அறிய முடியல. பகட்டான தெய்வ வழிபாட்டில் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாது. ஊடுருவி போனால் தான் உண்மையை உணர முடியும். அதனால் அப்படி போனீங்கன்னா இறை வழிபாடு அடையலாமா? அதனால் எந்த விஷயமும் மூடத்தனமாக இருந்தாலும் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து உண்மையை தேடு. அப்போ தான் உனக்கு தெளிவு கிடக்கும், உண்மையும் புரியும். ஆனால் கண்ட இடத்துல போய் தேடினா என்கிட்ட வந்தால் நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவார், இன்னொருத்தர்கிட்ட போனால் அவருக்கு ஏற்ற மாதிரி. கட்சியில் நீ எதையுமே கேட்க முடியாத போயிடுவேன். என்கிட்ட அங்கே உபதேசம் வாங்கினேன், எங்கள் உபதேசம் இங்கே வராதிங்கன்னுடுவேன். ஏன்னா அங்கேயே இருங்கோ, உண்மையை தேடுங்க. அங்கே அவர் ஒன்று சொல்லியிருப்பார், இங்கே நான் வந்தால் ஒன்று சொல்லுவேன், உனக்கு ரெண்டையும் போட்டு குழப்பின்னு நீ உருப்படாத போடுவேன். அதனால் இங்கே வராதிங்க. இது கட்சி கிடையாது, ஆன்மீகம். ஊடுருவி போகிறவனுக்கு மட்டும்தான் இது இடம், பொழுதுபோக்கத்துக்கு இது இடம் இல்லை. அதனால் உண்மையை தேடுறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த ஆசை உண்டு எனக்கு இல்லையா? அப்படி அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறோம்.